இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க மேன்ஷன் 24 அப்படின்ற ஒரு ஹாரர் சீரிஸை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல யாராவது லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வழியா அதை பண்ணீங்க அப்படின்னா அது எங்களுக்கு நீங்க கொடுக்குற பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சரி வாங்க இப்போ இந்த சீரிஸ்குள்ள போகலாம். இந்த சீரீஸோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க. பால் அடைஞ்ச இடம், அந்த இடத்துல ரத்த காயங்களோட படுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நான் வந்து இது ஒரு ரகசியத்தை தேடி அந்த ரகசியம் இப்போ எனக்குள்ளே புதஞ்சு போயிடுமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு மாதிரி அவங்களோட வாய்ஸ் ஓவரில் இங்கே என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ஃபிளாஷ்பேக்காக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணி காளிதாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் காணாம போயிட்டாரு அப்படின்னு மாதிரி வேற லெவலில் ட்ரெண்டிங் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவர் இந்தியாவோட ஒரு ரகசியத்தை தூக்கிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சந்தேகம். இதனால அவர் குடும்பம் முத கொண்டு அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடம் வரைக்கும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பரபரப்பா சுத்திக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணி அமிர்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. காளிதாஸோட பொண்ணு தான் இவங்க. தான் அப்பா காணாம போயிட்டாரு, அதுவும் திருட்டு பழியோட காணாம போயிருக்காரு அப்படின்னு மாதிரி இவங்களால ஏத்துக்கவே முடியல. ஆனா அதே சமயத்துல இவங்களோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா தான் அப்பா காணாம போனதால படுக்கை ஆயிட்டாங்க, எதுவுமே பண்ண முடியல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இவங்க முடிவெடுக்கிறாங்க. இந்த பேர் அதாவது தான் அப்பாவுக்கு வந்திருக்க அந்த பழியை துடைக்கணும் அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லார் முன்னாடியும் என் அப்பாவை நான் நிரபராதி நிரூபிப்பேன், அது எங்க அப்பா எங்க போனாருன்னு நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு மாதிரி அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அங்க போறாங்க. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. சில தகவலை சேகரிச்சுட்டு அதோட ஹெட்டை போய் பாக்குறாங்க. ஜெயபிரகாஷ் அப்படின்றது அவரோட பேர். அவரை பார்த்து என்னோட அப்பாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க அவர் ஒரு ரகசியத்தை ஏதோ கிடைச்சிருக்க அவருக்கு, அதை தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி முதல்ல பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் இவங்க என் அப்பா கடைசியா ஒரு பாலடைஞ்ச மேன்ஷனுக்கு தான் போயிருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்ல தூக்கி வாரி போட்டுருது. அதை உனக்கு யார் சொன்னா? அந்த மேன்ஷனுக்கு போன யாருமே உயிரோட வந்ததே கிடையாது. உன் அப்பா ஒருவேளை அந்த மேன்ஷனுக்கு போயிருந்தாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, அங்க அமானுஷ்யங்கள்ல நடந்திருக்குன்னு சொல்ல இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இந்த காலத்துல அதுவும் நீங்க இப்படி சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என் அப்பாக்கு என்ன இருந்தாலும் சரி அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி இதோட முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தான் அப்பாவை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதுவும் கடைசியா அந்த மேன்ஷனுக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு மாதிரி தேடணும்ன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போக அங்க இருக்கிறவங்க மேன்ஷனுக்கா, நல்ல வேலை நானா இருக்கவே நீ சொன்னது கேட்டு அப்படியே உட்காந்துட்டேன், வேற ஏதாவது இருந்தாங்கன்னு வையா பயந்து நேரம் ஓடி இருப்பாங்க. உன் அப்பா காணோம், அதாவது ரகசியத்தை திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு மாதிரி தான் பேர் இருக்கு, அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். அப்படி தப்பி தவறி அந்த மேன்ஷனுக்குள்ள அவர் போயிருக்காருன்னு வையா, அவ்வளவுதான் அவர் கதையை முடிஞ்சது. அவரை தேடிக்கிட்டு நீ உள்ளகல்ல போயிட போறமா, அப்ப நீயும் காணாம போயிடுவ, எங்களால எதுவுமே பண்ண முடியாதுமான்னு சொல்ல இவங்களும் இங்கேயும் இது மாதிரி சொல்றாங்களேன்னு பயங்கர அப்செட்ல கிளம்பும் போது தான் அங்க இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த மேன்ஷன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்குள்ள போன யாருமே திரும்பி வந்ததா சரித்திரமே இல்லமா, அங்க பல வினோதங்களும் அமானுஷ்யங்களும் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. உன் அப்பா அங்க போயிருந்தா அப்படியே விட்டுடுமா, உன் அப்பாவை தேடி மட்டும் நீ போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இதுக்காகவே போகணும்னு முடிவு பண்றாங்க. கட் பண்ணா அந்த பாலடைஞ்ச மேன்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க போறாங்க. ஊருக்கு வெளியில காட்டு பகுதியா இருக்கும், அங்க இருக்கும் பயங்கர பெருசு. அதை பாக்குறாங்க, பாலடைஞ்சு போயிருக்கு. அந்த சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது சில மந்திர பொருட்கள் அண்ட் பொம்மைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு இடத்த பாக்குறாங்க. அங்க யாருமே இல்லை. அந்த மேற்கொண்டு அந்த பில்டிங்கை சுத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வீடு மாதிரி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா அப்படி போய் பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மேன்ஷன் இருக்கு இல்லையா, அவ்வளோ பெரிய மேன்ஷனை பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி இருக்காருன்னு தெரிய வருது. இவங்க பயங்கர ஆச்சரியப்படுறாங்க, ஏன்னா ஊரே பார்த்து பயந்துகிட்டு இருக்கு இந்த மேன்ஷனுக்கு இப்படிப்பட்ட செக்யூரிட்டி அனுப்ப அவர் ஒரு மாதிரியா இருப்பாரு, ஒரு கண்கள் ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்ற மாதிரி கவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவங்க போனதும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. இவர் எதுக்காக இருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப சுடுகாடுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு வையன், அதுக்கு செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஏன் அங்க திருடு போயிடக்கூடாதுன்னு இல்ல, அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான். அதே மாதிரி தான் இங்க வரவங்க எல்லார்கிட்டயுமே அசம்பாவிதம் நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்து அனுப்புறதுக்காக இருக்கேன், அதனால ஒரு பாதுகாவலன் மாதிரி கூட வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. அது கூடவே காணாம போன இவங்க அப்பாவை பத்தியும் சொல்ல அவர் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிறாரு. இங்க வரவங்க எல்லாருமே நிறைய கதைகளா போயிடுறாங்க. அதனால மேன்ஷனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு ரூமுக்குள்ளயும் ஒவ்வொரு கதைகள் இருக்குமா, சில கதைகள் முடிவு இல்லாம இருக்கும், சில கதைகள் முடிஞ்சும் முடியாம இருக்கும். அப்படிப்பட்ட மர்மங்களை கொண்டதுதான் இந்த மேன்ஷன் சொல்ல இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகுது. அப்ப அந்த கதைகளை பத்தி சொல்ல முடியுமா, இங்க என்ன மனுஷன் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு மாதிரி ஒரு மைக் ஆன் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டா தான் இருப்பாங்க, தான் அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மாதிரி இருக்கு இல்லையா, அதோட ப்ராசஸ்ல இது ஒன்னாதான் இருக்கும். அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறார். ரூம் நம்பர் 504 அப்படின்றதுல பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் இருப்பாரு, ஒரு புக்கை எழுதணும் அப்படின்ற மாதிரி டைப் ரைட்டிங்ல கண்ணா அப்படின்னா அடிச்சு தள்ளிக்கிட்டே இருக்க அவருக்கு சரியான லைன்கள் எதுவுமே வரல. அந்த சமயம்னு பார்த்து சரக்கு அடிச்சா வரலாம்ல, அடிச்சுதான் பாப்போமே அப்படின்னு ஒரு பெக் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட மனைவி போன் பண்ணி வீட்டுல நானும் குழந்தையும் இருக்கும், நீங்க எப்ப வர்றதா இருக்கீங்கன்னு கேட்க நொய்யின்னு பேசிக்கிட்டே இருக்காத, நான் கதை எழுதணும் அப்படின்னு தான் இங்க வந்தேன், இங்க
இங்கேயும் டார்ச்சர் பண்ணுவியான்னு சொல்லி போனை கட் பண்ண அந்த சமயம் பார்த்து இவருக்கு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில அந்த டைப்ரைட்டர் தானா அடிக்க ஆரம்பிக்குது. ஆனா அதுல அடிச்சிருக்க எழுத்துக்கள் என்ன அப்படின்னா 404ல குழந்தைகள் இருக்காங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்றதுதான். இதை பார்த்ததும் இவருக்கு செம்ம கடுப்பாயிடுது. அதே சமயத்துல சில குழந்தைகள் எல்லாமே ரைம்ஸ் பாடுற மாதிரி சத்தம் கேக்குது. அங்க ஒரு வெளிச்சமும் இல்ல. டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைங்க அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு குழந்தையும் கண்ணில் படுற மாதிரி இல்லை. அண்ட் இவருக்கு படுறது எல்லாமே ஒரே ஒரு ஷூ மட்டும்தான், குழந்தைங்களோட ஷூ. இதனால அதை பார்த்து சுத்தி முத்தி தேடி பாக்குறாரு, யாரும் இல்ல. பயங்கர அப்செட், தலைவலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மேன்ஷன்ல இருந்து கிளம்பி பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கலுக்கு போறாரு. அம்மா தலை வலிக்குது, ஒரு டேப்லெட்டை கொடுக்க முடியுமான்னு கேட்க ஒரு நபர், அதாவது இவரை தாண்டி இன்னொரு நபர் ஒரு பில் சீட் எடுத்துட்டு வந்து இந்த மாத்திரை எல்லாத்தையும் கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அங்க இருக்கிற லேடியும் இதெல்லாம் இல்ல, வேற கடைக்கு போங்க அனுப்பி விட்டுட்டு இவர்கிட்டே வராங்க. அம்மா ஒரு மாத்திரை தானேமா கேட்டேன், இதுக்கு இவ்வளவு நேரமாமான்னு கேட்க அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை வாங்கிட்டு மறுபடியும் மேன்ஷனுக்குள்ளேயே போக அங்க இவர் வச்சுக்கிட்டு இருந்த டைப்ரைட்டர் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாம போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க பார்த்தோம், அதுக்குள்ள எங்க போயிருச்சு அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும்போது குழந்தைங்களோட சத்தமும் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ண ஒரு ஷூவும் பாத்தீங்கன்னா இவர் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. இது அந்த பசங்களோட வேலையா தான் இருக்கும். என்ன பண்றேன் பாரு அப்படின்ற மாதிரி 40க்கு போய் வேகமா கதவு தட்டிக்கிட்டே இருக்காரு. உள்ள குழந்தைங்களோட சத்தம், என்னடா வெறுப்பேத்துறீங்களா நீங்க, ஒரு மனுஷன் இங்க நிம்மதியாவே இருக்க கூடாதா, உங்களை என்ன பண்றேன் பாருடா அப்படின்ற மாதிரி வெளியே ஷூல அடிக்க வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. நூத்துக்கணக்கான ஷூ, இவ்வளவு குழந்தைங்க ஒரே ரூம்லயா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் பக்கத்து ரூம், அதாவது இவர் நின்றுட்டு இருக்க பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு பிரெக்னன்ட் லேடி பாத்தீங்கன்னா கதவு திறக்கிறாங்க. எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்க, அக்கம் பக்கத்துல குடி இருக்கணுமா வேணாமான்னு சொல்ல, ஏமா மன்னிச்சிருமா நான் இங்க பேசிக்கிறேன், நீ உள்ள போமான்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சுட்டு அங்க இருக்கிற ஷூ இருக்கு இல்லையா, இந்த பசங்க வெளியே வரல அப்படின்றதுக்காக மொத்த ஷூ எடுத்துட்டு போய் குப்பையில போட்டு அந்த சமயம்னு பார்த்து ஒரு விசித்திரமான நபர் அங்க வந்து இவரை பயமுறுத்துறாரு. அவங்க உங்களை பின்தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க, உங்க உயிரை எடுக்காம விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயமுறுத்த தோரணையில பேசிட்டு போக இவர் இதை கண்டுக்கல. அட போயா இவன் வேற அப்படின்ற மாதிரி ரூமுக்குள்ள போய் தூங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து இவரோட காலுக்கு அடியில இவர் தூக்கி போட்டு வந்த அந்த ஷூவெல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம இப்பதானே தூக்கி போட்டோம், அதுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு சொல்ல வீட்டு கதவை யாரோ வேகமா தட்டிக்கிட்டே இருக்காங்க. வெளியே போய் பார்க்க நிறைய குழந்தைகள், அவங்க இங்கேயும் வந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு பயத்தில் நிற்கும் போது தான் அங்க வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவரை சுத்தி நிறைய ஷூ இருக்கிற மாதிரியும் ஆனா அந்த ஷூ எல்லாமே குழந்தைகளா மாறுற மாதிரியும், ஆனா அந்த மொத்த குழந்தைகளுமே பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இவரை பாத்தீங்கன்னா அப்படியே வசியம் பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் சேர்ந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி கதை சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு வருது. அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் அவரை கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு யாருக்குமே தெரியல. நான் அவரோட ரூமை போய் பார்க்கும்போது அந்த ஷூ, அதாவது குழந்தைங்க பயன்படுத்தப்பட்ட ஷூ இருக்கு இல்லையா, அந்த ஷூஸ் கூட அவரோட செருப்பு இருந்து அது மூலமா அவர் அவங்களோட ஐக்கியம் ஆயிட்டாருன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னு நம்மளாம் சொல்ல, இதை கேட்ட இவங்களும் இதுல என்ன ஆத்மா இருக்கு அமானுஷம் இருக்கு அப்படின்னு எனக்கு சுத்தமா புரியல. அவருக்கு ஃபேமிலி அப்படின்னா அலர்ஜி போல, இது ஒரு மாதிரி நோயின்னு கூட சொல்லலாம். அதனாலதான் தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த மேன்ஷனுக்கு வந்திருக்காரு. அங்க இந்த குழந்தைங்களால டார்ச்சர் செய்யப்பட்டு அது மூலமா அவரோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி இதே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா, இதை நீங்க எப்படி அமானுஷம் சொல்றீங்கன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்தவர், இது உனக்கு புரியலன்னா இங்க நடக்கிற அமானுஷங்களை உனக்கு புரிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே பாக்குறாரு. இருட்டி இருந்து இதுக்கு மேல நீங்க இருக்கிறது சரியில்லைமா, உன் கதைகள் எல்லாத்தையும் அப்புறம் கேட்டுக்கலாம், நீ கிளம்புமான்னு சொல்ல இவங்களும் தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க படுத்த படுக்கையா இருக்க இவங்க அம்மா, தான் அப்பா இல்லாம இவங்க அம்மாவை எப்படி காப்பாற்ற போறோமோ அப்படின்ற மாதிரி பயங்கர ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களை பாத்துக்கணும், அதாவது இவங்களோட அம்மாவை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நர்ஸ் வராங்க. அவங்களோட பொறுப்புல மறுபடியும் அந்த மேன்ஷன் பக்கத்துல இருக்க காவலாளி போய் சந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பல கதைகளுக்கு முடிவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா, அதுல ஒரு கதை தான் இப்போ உனக்கு சொல்ல போறேன்னு சொல்லி ரூம் நம்பர் 203 அப்படின்ற மாதிரி அங்க நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இந்த லேடி தான் பாத்தீங்கன்னா முதல் கதையில மெடிக்கல் ஷாப்புக்கு போகும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்களோட அம்மா போன் பண்றாங்க, எத்தனை நாளைக்கு நீ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்ப, உன் பாய் ஃப்ரெண்ட் கூட தானே நீ சுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல இவங்க இல்லன்னு மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்க கல்யாணமான ஒரு நபர் கூட 7 வருஷமா காதல்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க அம்மாவும் நிறைய அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுக்க எதை பத்தியுமே கேட்காம கட் பண்ணிட்டு போயிட்டுறாங்க இவங்களோட வேலைக்கு. அங்க பாத்தீங்கன்னா இவங்க கூட ஒரு லேடி வேலை செய்வாங்க. அவங்க கிட்ட சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவன் போன் பண்றான், இன்னைக்கு நைட்டு நான் உன்னை பார்க்க வரேன், ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்ல 2 நாளா கான்டாக்டே இல்லாம எங்க போனேன், இப்பதான் பேசணும்னு தோணுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க போனை கட் பண்ணிட்டு மேன்ஷன்ல நைட்டு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கொற்ற மழையில இவங்களோட காதலன் கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறாங்க. உள்ள போனதும் இவங்களோட காதலன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயத்திலே இருக்காரு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நான் வீட்டுல இருக்கும்போது நிறைய வாட்டி போன் பண்ணாதன்னு,
பண்ணிட்டேன். நம்மளோட விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்ல. தெரிஞ்சா என்ன, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன இல்லையா, அப்போ உன் மனைவி இல்லையா, அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு வரேன்னு தானே சொன்ன. இன்னும் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல. அது லேசப்பட்ட காரியம் இல்ல, அது எப்படி உடனே பண்ண முடியும்னு கேட்க இவங்க வேற ஒரு வழி சொன்ன இல்லையா, அதை பண்ண வேண்டியது தானே கேக்குறாங்க. இதை கேட்டதும் இவர் இதுக்கும் பாத்தீங்கன்னா அது முடியாத காரியம், நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா வெளியில இருக்க யாருக்குமே அது தெரியக்கூடாது, இது உனக்கு ஓகேவான்னு கேட்க இவங்களுக்கு இதுதான் ஆசையே இல்லையா, எவ்வளவு நாள் வேணா இருந்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி அன்னைக்கு நைட்டு 2 பேரும் சந்தோஷமா தூங்குறாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் வரல அப்படின்ற மாதிரி மொழி போறது. வீட்டுல வினோதமான சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க என்னாச்சுன்னு எழுந்து போய் பார்க்க வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது சில உருவங்கள்லாம் பாத்தீங்கன்னா இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. இதனால ஓடி வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட படுத்துக்கிறாங்க. கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்லையா, அதனால கிளம்பி இவங்களோட மெடிக்கல் ஷாப்புக்கு போக அங்க இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி 2 போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்க ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட போட்டோ தான். இவனை உனக்கு தெரியுமான்னு கேட்க இவங்க என்னாச்சுன்னு கேட்கறாங்க. தெரியுமா தெரியாதா, இவனோட குழந்தை முதற்கொண்டு இவரோட மனைவி வரையும் கொலை பண்ணிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனடியே எங்களுக்கு தகவல் சொல்றோம்னு சொல்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி திக்குன்னு இருக்கு. வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போறாங்க. நான் சொன்னது நீ பண்ணிட்டியாடா, நேத்தே சொல்லிருக்கலாம்ல, உன்னை தேடி போலீஸ் வந்தாங்க, நான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போயிடலாம் வாடா அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு. கதவுக்கு பின்னாடி அந்த நபர் நின்றுட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நிழல் மட்டும்தான் இருக்கும். நான் இங்க வந்ததை யார்கிட்டயும் சொல்லாது, நான் இங்க வந்ததை யார்கிட்டயும் சொல்லாது அப்படின்னு மாதிரி இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் நான் சொல்லல, கிளம்புடா வாடா அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போலீஸா வந்துட்டாங்களோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பயத்துல போய் தரக்க பயங்கரமான ஷாக் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. வெளியில இருக்கிறது இவங்களோட பாய் ஃப்ரெண்ட். என்னாச்சு கதவை தரடி அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. உள்ள அதே மாதிரி நான் இங்க இருக்கிறது யாருக்கிட்டையும் சொல்லாதன்ற சத்தம். குழம்பி போறாங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்ட உள்ள கூட்டு வராங்க. நீ இங்க தானே இருக்க, ஆனா அந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரியும் நீ பேசுற மாதிரியே சத்தங்கள் இருக்கிற மாதிரியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான்னு சொல்ல இவரும் கையில ஒரு சுத்தி எடுத்துக்கிட்டு அது உள்ள யாரு இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்கலான்னு போறாரு. அந்த சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல போனார் இல்லையா, இந்த மனுஷனும் யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு தானே சொன்னேன், எதுக்காகடி சொன்ன அப்படின்ற மாதிரி இவங்களே தாக்கணும்னு ஓடி வர அந்த இடம் மொத்தமும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தமாகற மாதிரி காமிக்கிறாங்க. இவர் கொலை பண்ணிட்டு தான் வந்தார் இல்லையா, அந்த கொலைகள் எல்லாமே அங்க அரங்கேற மாதிரி காமிச்சு இந்த சீன் இதோட கட் ஆகுது. பிரசன்ட்டுக்கே வருது. அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியல. அத பொண்ணு எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு மாதிரி புரியல. அடுத்த நாள் காலையில அவங்க தன்னோட பாத்ரூம்ல இறந்து போன நிலைமையில கடந்தாங்க. சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட காதலன் தான் வந்துட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட அம்மா கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த காதலன் இருக்கா இல்லையா, தன்னோட மனைவி தன்னோட பொண்ணு 2 பேரையும் கொலை பண்ணிட்டு அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஆத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இவங்களோட வீட்டுக்கு வந்தது யாரா இருக்குன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இந்த ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இந்த கதைக்கு நடுவுல தூக்கம் வரல அப்படின்னு மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது இவங்களுக்கு ஞாபகம் வருது. இதை விட என்ன இருக்க போது, அவன் தன்னோட காதலன் கிட்ட குடும்பத்தை கொண்டுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. இவன் பண்ணிட்டே வந்துருக்கான். அந்த விரக்தியில இவன் தற்கொலை பண்ணிட்டு இருக்கான். எங்க நம்மளை தேடி போலீஸ் வந்துருமோ, நமக்கு ஏதாவது ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்த இவன் ஒரு கடத்துல தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி ஆகி போயிட்டான்னு சொல்ல இதை சொல்லிக்கிட்டே இருந்தவர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. சரிதாமா, அப்படியே ஆகட்டும், இருட்டிருச்சு, நீ கிளம்புமான்னு சொல்ல இவங்க கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் ட்ரை பண்ண அப்பாவும் இவங்களோட அம்மாவும் சந்தோஷமா எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சில நினைவுகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. சாப்பாடு சாப்பிட முடியல. அதை அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அந்த நபரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. இன்னைக்கு சொல்றதா இருக்க கதை பாத்தீங்கன்னா 305 அப்படின்ற ரூம்ல நடந்ததா இருக்கும். கட் பண்ணி கதைக்குள்ளேயே போகுது. அந்த மெடிக்கல் ஷாப்ல அந்த பொண்ணு கூட வேற ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த லேடி தான் தன்னோட ஃபேமிலியோட இந்த இடத்துக்கு தங்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. இவங்களுக்கு அலாட் பண்ணது தான் அந்த ரூம். அண்ட் இவங்களோட ஃபேமிலியில ஒரு இஷ்யூ இருக்கும். அது என்ன அப்படின்னா இவங்க கணவரோட அம்மா பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாங்க. இதனால ஃபேமிலி மொத்தமும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அமானுஷமா தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அண்ட் இவங்களோட குழந்தைக்கு கணவரோட அம்மா பேரை தான் வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த இடத்த புடிச்சு கொடுத்துருப்பா இல்லையா அந்த புரோக்கரும், இந்த ரூம் ரொம்ப நல்ல ரூம்மா, மற்ற ரூமுக்கு போறது அவாய்ட் பண்ணுங்க. அண்ட் முக்கியமா கீழே ஒரு ரூம் இருக்கும் 613, அந்த ரூமுக்கு மட்டும் எக்காரணத்தை கொண்டு போவாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா அங்க ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, ஆவிகளோட பேசுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். திடீர்னு ஒரு நாள் அவர் காணாம போயிட்டாரு. ஆனா ஆவிகள் எல்லாமே அங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்க போறத மட்டும் தவிர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களோட கணவர் அதெல்லாம் பாத்துக்கலாம், நீ கிளம்பியான்னு அனுப்பி விட்டுறாரு. வீட்டுல காமிக்கிறாங்க. புது வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா, எதிரால திங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து அமானுஷமா ஒரு நபர் சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அந்த நபர் இங்கேயும் வராரு. இவங்க கிட்டயும் சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி சிரிச்சுக்கிட்டே போக இவங்களுக்கு ஒன்னும்
ஒன்றும் புரியல. கட் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாது. நீ இப்போ சாப்பிட்டே அப்படின்னா என் அம்மாவோட கதை சொல்றேன்னு அந்த நபர் சொல்ல, இந்த குழந்தை சீக்கிரமா சாப்பிட்டு எல்லாரும் படுத்துடுறாங்க. அப்ப பாட்டியோட கதையை சொல்லுங்கப்பா அந்த சொல்ல இவருக்குள்ள பயங்கர பயம். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தன்னோட அம்மாவோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஊர்ல ஒரு பயங்கரமான லேடியா இருப்பாங்க. அமானுஷம் ஆவி அப்படின்ற எல்லாத்துலயும் பூந்து விளையாடுவாங்க. ஊர்ல இருக்க எல்லாருமே ஒரு பண்டிகை அப்படின்னா ஒவ்வொரு டிஷ்ஷா சமைச்சு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. இவங்க அந்த ஒரு பருக்க விடாம சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ஊருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க லேடி சில ஆவிகள் எல்லாத்தையும் ஓட்டுற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காமிச்சு அவங்க ஆவிகளோடய பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி இருந்த எங்க அம்மா ஒரு நாள் படுத்த படுக்கையாகி சாகுற நிலைமைக்கு போனாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு தெரியுமான்னு சொல்ல நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க இறக்கும் போது நீ ஒன்னும் கவலைப்படாத, திரும்பி நான் வருவேன், நம்ம எல்லாரும் ஒன்னா வாழலாம் அப்படின்ற மாதிரி இவங்களோட பையன் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. இந்த விஷயத்த இப்போ இவரோட பொண்ணு கிட்ட சொல்ல அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. உண்மையிலே பாட்டி பயங்கரமான லேடி தான்ப்பா, நீங்க பாட்டி கிட்ட பேச ட்ரை பண்ணீங்களாப்பான்னு கேட்க, நான் நிறைய முறை ட்ரை பண்ணேன், ஆனா எதுவுமே பலன் அளிக்கலன்னு சொல்றாரு. மீண்டும் முயற்சிக்க தயாரா இருக்க அப்படின்னு மாதிரி தன்னோட பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க பக்கத்துல இருக்கவரோட மனைவி தூக்கத்துல குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி கதைகளா சொல்லுவீங்க, பேசாம தூங்குங்கன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த லேடி பாத்தீங்கன்னா மெடிக்கலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க இன்னொரு லேடி கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. காசு தரல அப்படின்னு மாதிரி கடங்காரங்க எல்லாமே கேவலப்படுத்தி பேசுறாங்க. என்னோட கணவர் தான் அம்மா கிட்ட பேச போறேன், என் அம்மா வருவாரு அப்படின்னு மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காரு. அவர் பண்றது மட்டும் இல்லாம குழந்தைகளையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அவிகளோட பேசுற ஒரு நபர் இருக்காரு. அவரோட ரூம் அங்கதான் இருக்கு, போவாதீங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. அந்த ரூமுக்கு மிச்சம் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் போறாங்க. இந்த வாட்டி தன்னோட அம்மா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா பயன்படுத்த சில பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்க இவர் முன்னாடி சலங்கைகள் எல்லாத்தையும் உருட்ட ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து ஒரு பெரிய உருவம் வர ஆரம்பிக்குது. இவரோட அம்மா உருவம் தான். வந்துட்டியாமா, என்கிட்ட பேச வந்துட்டியாமான்னு சிரிக்க அந்த உருவம் அப்படியே இவருக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவரோட மனைவி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாரையுமே காணும், இருட்டா இருக்கு. லைட் போடலான்னு பார்க்க கரண்ட் இல்ல. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட கணவர் பாத்தீங்கன்னா தான் அம்மாவோட போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மூலையில முட்டிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியுது. கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்க அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்ல இவங்க குழந்தைங்களாம் எங்கன்னு கேக்குறாங்க. அந்த யாருமே போக கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போறாரு. உள்ள போனது உங்க அம்மா உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அவங்க சாப்பாடு எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அம்மா என் கூட பேச வந்துட்டியம்மான்னு கேட்டு பக்கத்துல உட்காந்து அழுகுறாரு. ஆனா அது கூடவே அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே உட்காந்து அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த லேடி உள்ள வராங்க. ஆனா அவங்களும் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கிறது என் கணவரோட அம்மா தானா அப்படின்னு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க நமக்கு காமிக்கிறாங்க. அங்க இருக்கிறது இவங்களோட பொண்ணு. தான் அம்மா பேரே இவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு மாதிரி இவங்க குழந்தைக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குழந்தை தான் தான் அம்மா மாதிரி, அதாவது இறந்து போன அவங்கள மாதிரியே பேச ஆரம்பிக்குது. வாமா எங்க கூட சேர்ந்து நீயும் ஐக்கியமாயிடு, குடும்பத்துக்கு நீ பட்ட கஷ்டம் எல்லாமே போதுமா, உனக்காக அந்த உலகத்துல எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், உங்ககிட்ட ஒரு தூசு துரும்பு கூட நெருங்க விடாம நான் பாத்துக்கிறமான்னு சொல்ல இவங்களும் மயங்கி போய் அவங்க கிட்ட போக அப்படியே கதை சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு கிட்ட வருது. இதுக்கு அடுத்த நாள் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க போய் செக் பண்ணி பார்த்தாங்க. அவங்க அந்த வீட்டுல இல்ல. பேய்கள் கிட்ட பேசுற நபரோட ரூம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க எல்லாரும் தூக்கிட்டப்பட்ட நிலைமையில இருந்தாங்கன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த இவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆச்சரியமா நிக்கிறாங்க. அண்ட் மேற்கொண்டு அந்த நபரும் அந்த இடத்துல இது மட்டும் தான் இருந்ததுன்னு சொல்லி ஒரு புக்கை எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா தான் அம்மாவை பத்தி ஒண்ணுகிட்ட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பா இல்லையா அந்த நபர், அந்த விஷயங்கள் எல்லாமே இங்க வரைபடமா இருக்கும். இதை பார்த்து ஒரு அசம்ஷனுக்கு வராங்க. தான் அம்மா இறந்து போனப்போ சொன்ன வார்த்தைகளை நம்பி இவர் ஒரு மாதிரி மனக்குழப்பத்துல போயிருக்காரு. அந்த விஷயத்த தான் குழந்தைகிட்ட விதைக்கும் போது அவங்களும் தான் பாட்டியை பத்தி பெருசா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷனா அவங்க தான் அந்த உருவம் அப்படின்ற மாதிரியும் இவங்களை காப்பாத்த வந்திருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இதுல முழுக்க முழுக்க தப்பான நம்பிக்கையை விதைச்சது மட்டும்தான் இருக்கு. இதை எப்படி நீங்க அமானுஷம் சொல்லலாம் அப்படின்னு மாதிரி அவருக்கு அட்வைஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் கண்ணுல அடிப்பட்டது அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுக்குறாங்க. இதை டெய்லி போடுங்க, உங்க கண்ணு வலி சரியா போயிடும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இதுக்கு அடுத்த நாள் சந்திக்கலாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. அது கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. தன்னோட அம்மாக்கு பணிவிடைகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் அந்த நபரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி போக அந்த நபர் இன்னும் புரியாத விஷயங்களை பேசிட்டு ஒரு பிரெக்னன்ட் லேடி தங்கி இருந்த ரூம்ல நடந்த கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு நாட்டியம் அப்படின்னா பயங்கர ஈடுபாடு. ஒரு நாள் அவங்க நாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள சுத்தி யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியும் அங்க யாரோ இருக்கிற மாதிரியும், அதாவது இவங்களை சுத்தி யாரோ இருக்கிற மாதிரியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பயந்து போறாங்க. கண்ணாடியை பார்க்க அங்க இருக்க இவங்களோட உருவமே இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. வயிற்றுல ஒரு 5 மாச குழந்தையோட இருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து வெளிநாட்டுல இருக்க இவங்களோட கணவர் போன் பண்றாரு. இப்பதான் எழுந்தியா, உடம்புக்கு எப்படி இருக்க, ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்றாரு. அது கூடவே இவங்களும் எனக்கு அந்த கனவு மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்ல உனக்கு அதை பத்தி எனக்கு வரக்கூடிய
பண்ணக்கூடாது அப்படின்ன மாதிரி தானே நான் ஃப்ரீயா இருக்க டைம் ஃபுல்லா ஃபோன் பண்றேன், அதே நினைச்சுக்கிட்டு இருக்காம ஃப்ரீயா விடுமா, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்னு சொல்ல வெளியே போய் பாக்குறாங்க அழகான ஒரு பொம்மை. அந்த பொம்மையை பார்த்ததும் மனசுக்குள்ளே உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். அப்படியே கற்பாங்க குழந்தைய செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல் போக அங்கேயும் பாத்தீங்கன்னா தன்னை யாரோ போட்டோ எடுக்கிற மாதிரியோ தன்னை சுத்தி யாரோ இருக்க மாதிரியோ தாட்டி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க டாக்டர் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பார்க்கறது நல்லது, உங்களுக்காக இல்ல அப்படின்னாலும் குழந்தைக்காக இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல இவங்க இதெல்லாத்தையும் திங்க் பண்ணிக்கிட்டு அந்த மேன்ஷனுக்கு போறாங்க. அங்க இவங்களோட போன்ல இவங்க போயிட்டு வந்த எல்லா விஷயங்களையும் பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்து யாரோ ஒரு நபர் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஆனா அது கூடவே இவங்களுக்கு பயங்கரமா குழந்தை அழுவுற சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒன்னும் புரியல. ரொம்ப பயந்து போன இவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறாங்க. அவரு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு உங்களோட பிளாஷ்பேக்ல நடந்த விஷயங்கள் தெரிஞ்சாதான் என்னால மேற்கொண்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்கள ஹிப்னோட்டிசம் பண்ணி உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆகுது. இவங்க கோயில்ல நடனம் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ராஜு அப்படின்ற நபர் பாத்தீங்கன்னா இவங்க நடனங்களை போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. முதல்ல இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நாட்கள் போக போக அவர் கூட ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல காதல் ஆயிடுது. அதுல இந்த காதலோட வளர்ச்சியால இவங்க பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல பிரெக்னென்ட் ஆயிட்டு இருப்பாங்க. இதனால அந்த காதலன் பாத்தீங்கன்னா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டே இருக்க இவங்க இந்த கல்யாணமும் வேணாம் இந்த குழந்தையும் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நடனத்துல ஈடுபாடு இல்லையா. இப்ப இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டே அப்படின்னா குறைஞ்சது 6 வருஷமாச்சு எதுவுமே பண்ணாம போயிடும், அது எனக்கு தேவை கிடையாது. அதனால இந்த குழந்தைய கலைக்கிறத தவிர எனக்கு வழி இல்லை அப்படின்ற மாதிரி குழந்தைய கலைச்சிட்டு வந்து நிக்க இவர் பயங்கர கடுப்பாயிட்டார். நடனத்துக்காக வயிற்றுல இருக்க பச்சை குழந்தைய கொண்டுட்டியே அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவங்களை பயங்கரமா திட்டிட்டு போயிட்டே இருப்பாரு. இந்த கதைகள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க அவங்களும் கண் முழிக்கிறாங்க. அண்ட் பக்கத்துல இருக்க அந்த டாக்டரும் பாத்தீங்கன்னா இதனால கூட உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கலாம், இன்னும் ஒரு 3 செஷன் 4 செஷன் வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் பண்ணி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ரூமுக்கு அனுப்பி விட அவங்க அந்த மேன்ஷனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் அந்த குழந்தை அழுகுற சத்தமும் இவங்களுக்கு இவங்களை போட்டோ எடுத்து அனுப்புற மாதிரியும் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது கூடவே ஒரு குழந்தை இவங்க கண்ணுல தெரிய ஆரம்பிக்குது. இவங்க வீட்டு வெளியில பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். இவங்க கிட்ட அந்த குழந்தைய தொடலான்னு போக ஒரு 5 வயசு குழந்தையோட உருவம் பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பயங்கரமா பயமுறுத்துது. திரும்பி பார்த்தா அந்த கை குழந்தைய காணும். வேகமா ரூமுக்குள்ள ஓடி போக கண்ணாடியை பாக்குறாங்க. அவங்களோட முகம் சுத்தமா தெரியவே இல்லை. இதனால பயந்து போனவங்களும் டார்ச் எல்லாத்தையும் அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு குழந்தையோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் பின்னாடியே இவங்க காதலிச்சு ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவரோட ஆன்மாவும் பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா அவர் இறந்து போயிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் ஒரு மாதிரி கேட்கறாங்க, எதுக்காக என்ன விட்டுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அந்த நபரும். அண்ட் பக்கத்துல இருக்க அந்த 5 வயசு குழந்தையும் பாத்தீங்கன்னா எதுக்காகமா என்ன சின்ன வயசுலயே கழிச்சிங்க, கருவறை கோயில்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கருவறையில இருந்து எதுக்காகமா என்ன தள்ளி விட்டீங்க அப்படின்னு மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்கு. இவங்க ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. பயங்கரமா கத்துறாங்க. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் மட்டும்தான் வந்ததுன்னு சொல்ல இதை கேட்ட இவங்களும் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. இதுலயும் அமானுஷம் அப்படின்ற பேருக்கு இடமே இல்ல. அவங்க ஒரு நபரோட வாழ்க்கையை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி துக்கத்துல இருந்திருக்காங்க. ஆனா அந்த டாக்டரை பார்க்கும்போது கூட என்னால அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷனே பண்ணல. இந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு உள்ளே தான் இருக்கு. அண்ட் குழந்தை ஏற்கனவே கழிச்சிட்டு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆனதால இந்த குழந்தையும் அந்த குழந்தையும் சேர்த்து இவங்களோட மனசு அதை பாஞ்சிக்கிட்டே இருக்கு. அவங்க இவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி ஒரு கட்டத்துல அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, இதை தாண்டி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டு வெளியில இருக்க செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் போல அதை எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா அது கூடவே பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் இவங்க பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. பயங்கர ஷாக்கு. வீட்டுக்குள்ள போய் பார்த்தா எல்லா பொருட்களும் கலைஞ்சு போய் கிடக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அப்பா வச்சுட்டு போன ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அதை பாக்குறாங்க. அப்படியே நமக்கு சின்னதா ஒரு பிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. இவங்க அப்பா ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் தான் இல்லையா. ஒரு இடத்துல ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடி மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கும். அதுல சில குறிப்பிட்ட லாங்குவேஜ்ல எல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த லாங்குவேஜை டீகோட் பண்ணி அந்த இடத்துல அதாவது பர்டிகுலரா மேன்ஷன்ல இருக்க 24 அப்படின்ற ரூம்ல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு மாதிரி மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அண்ட் இவரும் அந்த மேன்ஷனுக்குள்ள போய் சில மிஷின்ஸ் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிச்சு பிரசன்ட்டுக்கே வருது. இப்போ அந்த மேன்ஷன் 24ல என்ன இருக்கும், தன்னோட அப்பா கடைசியா அங்கதான் போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி அந்த செக்யூரிட்டி பாக்குறதுக்கு முன்னாடி இவங்க அந்த மேன்ஷனுக்குள்ள போகணும் ட்ரை பண்றாங்க. வினோதமான ஒரு நபர் இருப்பா இல்லையா, அவர் இவங்களை வந்து பயமுறுத்துற மாதிரியும் உள்ள போக வேணாம் அப்படின்னு மாதிரி தடுக்கிற மாதிரியும் வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க அது எதுவுமே கேர் பண்ணாம அந்த 24 இருக்கு இல்லையா அதை ஓபன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி போக சில உருவம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. யாரோ அங்க ஓடுற மாதிரியும் கொலுசு சத்தம் கேட்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இதுக்கு மேல உள்ள போக வேணாம் அப்படின்னு மாதிரி ரிட்டன் வந்து அந்த செக்யூரிட்டி இருக்காரு இல்லையா அவர்கிட்டயே போறாங்க. இந்த வாட்டி அவர் வேற ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. லில்லி அப்படின்ற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இதே மேன்ஷன்ல தான் தங்கி இருப்பாரு. அவரோட வேலை என்ன அப்படின்னா அட்ரஸ் இல்லாத அதாவது குடும்ப குட்டி இல்லாத பெண்கள் எல்லாமே பிராஸ்டியூட் தொழில இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூட்டு வந்து அவங்களோட உடல் பாகங்கள் அறுத்து அந்த இறைச்சி
எல்லாமே வெளிநாட்டு நபர்களுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவரோட ரூம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களோட எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்கும். ஆனா அவங்களோட தலையை பாத்தீங்கன்னா அப்படியே வரைஞ்சி வச்சு செவுத்துல மாட்டி வச்சிருப்பாரு. ஒரு 60க்கும் மேற்பட்ட பெண்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவரோட வீட்டை ஃபுல்லா காமிச்சிட்டு அப்படியே கார்ல கிளம்புறாரு. வேற ஒரு பொண்ணை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஸ்டியூஷன் பண்ற இடத்துக்கு போக அங்கதான் பேகம் அப்படின்ற ஒரு பொண்ணை சந்திக்கிறாரு. பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. அவங்கள வீட்டுக்கு கூட்டு போக இது எதுவுமே தெரியாத அவங்களும் வீட்டுக்குள்ள வராங்க. எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க. இந்த முகம் எல்லாமே ஒரிஜினல் மாதிரி இருக்கு. அதை நான் தொடலாமா அப்படிங்கிற மாதிரி கிட்ட போக ஒரு தடுத்து நிறுத்துறாரு. ஒரு ஆர்டிஸ்டுக்கு மட்டும்தான் அதை தொட அனுமதி இருக்கு, உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள தனியா கூட்டு போய் உட்கார வைக்க இவங்க கேஷுவலா உட்காந்து அந்த நபர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு புது டிஷ் வச்சிருக்கேன், இதை நீங்க வெளியில எங்கேயுமே சாப்பிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி மனுஷ மாமிசத்துல செஞ்ச ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து வைக்க அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. எந்த கறின்னு சொல்ல முடியல, ஆனா செம்மையா இருக்கு, இந்த டிஷ் சொல்ல முடியுமான்னு கேட்க சொல்ல மறுக்கிறாரு. அண்ட் பின்னாடியே பாத்தீங்கன்னா இவங்கள மயக்கம் போட வைக்கணும் அப்படின்றதுக்காக சரக்குல மருந்து எல்லாத்தையும் கொண்டு வர அவங்க சரக்க குடிக்க மாட்டாங்க. இதனால வற்புறுத்தி குடிக்கும் போது அவங்க கீழே ஊத்திட்டுறாங்க. தொடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு டி ஷர்ட்டை போட்டு வராங்க. அண்ட் இதை பார்த்து அவரும் பாத்தீங்கன்னா இவங்களை வேட்டையாடணும் அப்படின்றதுக்காக பெட்ல படுக்க வச்சு அவங்க கூட ரொமான்ஸ் எல்லாத்தையும் ஈடுபடுற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த முகங்கள் எல்லாத்தையும் செவுத்துல ஒட்டி வச்சிருப்பா இல்லையா, அதுல இருக்க ஒரு பொண்ணோட முகம் பாத்தீங்கன்னா உருவத்தோட வந்து இவங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இவருக்கு ஒன்னும் புரியல. இங்க யாரும் இல்ல, இங்க யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த உருவம் இவங்களோட கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல இவரால கொல்லப்பட்ட அந்த உருவம் பாத்தீங்கன்னா இவரோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு பயங்கரமா கொலை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த அந்த பேகம் அப்படின்றவங்க பயந்து போய் அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா இல்லையா, அவர்கிட்டே வருது அந்த நபர் அன்னைக்கு கொடூரமான முறையில பேயால கொலை பண்ணப்பட்டான். இதை பார்த்த அந்த பொண்ணும் மனநல பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. இது இந்த மேன்ஷனுக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச கதை கிடையாது, ஊருக்கே தெரிஞ்ச கதை அப்படின்ற மாதிரி இந்த நியூஸ் பாத்தீங்கன்னா பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் காமிக்கிறாரு. இவங்க இதுக்கு பதில் பேச முடியாம என்ன விளக்கம் கொடுக்கறதுன்னு தெரியாம அமைதியா கிளம்ப இன்னைக்குதான் நான் அவனை பாக்குறது கடைசியா இருக்கும்னு நினைக்கிறேன். பதில் தெரியல அப்படின்னா அவங்க ஒத்துக்கிற விதமா அமைதியை மட்டும் தான் கொடுப்பாங்க. அது நான் உன் விஷயத்துல எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேச இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்புறாங்க. கற்பனா அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பேகம் அப்படின்ற பொண்ணு மனநல ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அங்க போய் ஃபுல்லா விசாரிச்சு பாக்குறாங்க. அங்க அவங்கள காணோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி அவங்க சம்பந்தப்பட்ட நியூஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது ரைசா அப்படின்ற ஒரு பொண்ணு காணோம், அந்த அவங்க பேகமோட தங்கச்சி அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த நபர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் இன்னைக்கு அதுக்கான பதில் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கு முன்னாடி அதாவது அந்த பேகம் போறதுக்கு முன்னாடி ரைசா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் அவன் கொண்டு போய் கொடூரமான உரையில் வெட்டி அந்த கறி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வெத்திட்டு இருப்பான். இந்த விஷயத்த அதாவது தன்னோட தங்கச்சி அந்த நபர் கூட தான் போறா அப்படின்ற விஷயத்த இந்த பேகம் பார்த்திருப்பாங்க. இதுக்கு அடுத்த நாள் காணணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க எந்த பதிலுமே கிடைச்சிருக்காரு. அதனால இவங்க தன்னோட தொழில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அந்த நபரை பார்ப்பாங்க. தான் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதனால அவர் கூட பேசி உள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் உள்ள போய் பார்க்கும்போது தான் தன்னோட தங்கச்சி இந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கும். இவரை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அந்த இடத்துல போய் இருக்கு, அது என்ன பயமுறுத்துது அப்படின்ற மாதிரி அந்த நபரை திக்கு முக்காடு செஞ்சு அந்த நபரை பார்த்தீங்கன்னா இவங்களே தான் கொலை பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேய் அப்படின்ற நாடகத்தையே நடத்தியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்ட அவரு உனக்கு இது யார் சொன்னான்னு கேட்க நான் அந்த பேகத்தையே சந்திச்சேன்னு சொல்றாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்கள நேர்ல போய் பார்த்து அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சோ இதுக்கு பின்னாடி எந்த அமானுஷ்யமும் கிடையாது, ஆத்மாவும் கிடையாதுன்னு முடிக்க இதை கேட்டுக்கிட்டே இருந்த மனுஷன் ஒரு மாதிரி கன்வின்ஸ் ஆயிடுறாரு. ஒத்துக்கிறமான்னு சொல்ல இவங்க மேற்கொண்டு அந்த மேன்ஷன் 24ல மட்டும் ஒரு கதை பெண்டிங் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் நாவலா இருக்குன்னு சொல்ல இவர் அது உள்ள போறதுக்கான சாவி எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. உனக்கான வெற்றி கண்டிப்பா கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி கட் பண்ணி இவங்க அந்த ரூமை திறக்கும் போது அங்க கொலுசு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு உருவம் அங்க இருந்து ஓடிக்கிட்டே இருக்கும் மாதிரி தோண ஆரம்பிக்குது. இவங்க நிறுத்தல, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக மேற்கொண்டு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூமுக்கு கீழே ஒரு பாதாள சுரங்கம் மாதிரி போய்கிட்டு இருக்கும். பயத்தோட உள்ள போக சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு பெரிய செவுரு இருக்கும், அந்த செவுத்துல உங்களோட கை மாட்டிக்குது. எதனால மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பாவோட கையில பாத்தீங்கன்னா அவங்க ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க. அந்த கயிறு மாட்டி தான் இவங்களோட கை அங்க ஸ்டக் ஆயிருக்கும். இதை தெரிஞ்சது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக். தன்னோட அப்பா இங்க வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி அந்த செவுத்தை உடைக்கலான்னு ட்ரை பண்ண அந்த செவுரு உடஞ்சி விழுது. உங்க அப்பாவோட உடம்பு பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. பார்த்தது பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. காணாம போன தான் அப்பாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்தவங்களுக்கு தான் அப்பாவோட உடம்பு மட்டும்தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தாங்கிக்கவே முடியல. அந்த சமயம்னு பார்த்து வெளியில செக்யூரிட்டி அப்படின்னு மாதிரி ஒரு நபர் இருந்தா இல்லையா, அவர் உள்ள என்ட்ராக ஆரம்பிக்கிறார். என்னமா அமிர்தா, இதை பார்க்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியான்னு சொல்லி இவங்க எதுக்காக வந்தாங்க அண்ட் பொய்யா இவர்கிட்ட பேசி கதைகள் எல்லாத்தையும் வாங்கினாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் புட்டு வைக்க ஆரம்பிக்கிறாரு. நீ என்னதான் ஃபேக்கா நடிச்சு என்கிட்ட இவ்வளவு பேசினாலும் அது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியுமா? நான் சொல்ற கதைகள் எல்லாத்தையும் கேட்டு நீ போயிடுவேன்னு நினைச்சேன், ஆனா மேற்கொண்டு வந்தேன் இல்லையா? இப்போ உன் அப்பா மாதிரியே நீயும் சாக போறேன்னு சொல்ல இவங்க இதுக்கு ஒரு ஷாக்கிங்காவே ரியாக்ஷன் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த நபர் இங்க சும்மா இருக்க கிடையாது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அண்ட் இவர் பேர் பாத்தீங்கன்னா ராமமூர்த்தி அப்படின்றது அந்த ஆர்கியாலஜிஸ்ட் டீம் இருக்கு இல்லையா, அதுல சீனியர் டைரக்டரா பாத்தீங்கன்னா இவர் தான் இருந்திருப்பாரு. கண்ணை மூடி இருந்திருப்பாரு. அது எல்லாமே ஃபேக். இவங்களை டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அமானுஷம் இருக்கா, ஆத்மா இருக்குதா அப்படின்றத இப்ப விளக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா மேன்ஷன் 24 அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சு வந்திருப்பார் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு பெரிய ட்ரெஷர் பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். அதை வெளியே எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்தியாவே பெருமைப்படுற அளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு மாதிரி ஹீரோயினோட அப்பா அதாவது காளிதாஸ் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர் முதற்கொண்டு இதுல சம்பந்தப்பட்ட எல்லார்கிட்டையும் சொல்லியிருப்பாரு. அப்போ ராமமூர்த்தி பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒருத்தரத்தை எடுத்து கவர்மெண்ட் கொடுத்து ஒரு மெடல் வாங்கிட்டு போறதா நம்மளே எடுத்து போப்பான்னு சொல்ல, ஆனா இவர் கேட்கல. இது கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டியதுதான், நீங்க இதுக்கு மறுத்தீங்க அப்படின்னா போலீஸ் கிட்ட போவேன்னு சொல்ல போலீஸும் இவங்களுக்கு உடனேதான். சோ அதனாலதான் ஹீரோயின் போய் கேட்கும் போது அவர் எந்த உதவியுமே பண்ணிருக்க மாட்டாரு. அண்ட் இங்க இப்ப இவருக்கு யாருமே உதவ தயாரா இல்ல. இந்த ட்ரெஷர் இந்தியா கிட்டதான் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ண அங்க இருக்க எல்லாராலையும் குத்தி கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுறாரு. இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு போக கூடாது, இது ஒரு சபிக்கப்பட்ட மேன்ஷனாவே இருக்கட்டும், அந்த புதையல் நம்ம கைக்கு வர வரைக்கும் அப்படின்னு மாதிரி இந்த நபரோட டெட் பாடி எடுத்துட்டு போய் உள்ளே புதைச்சிருப்பாங்க. அது அப்படியே பிரசன்ட்டுக்கு வருது. இதனாலதான் இந்த எல்லா கதையும் சொல்லி அவங்கள ஓட வைக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா அவங்க இது எல்லாத்துக்குமே லாஜிக்கான விஷயங்களை சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இவர் தான் இருக்காரு, இங்க எதுவுமே நடக்கல அப்படின்ற விஷயம் முன்னாடியே தெரியும். அண்ட் வீட்லயும் பாத்தீங்கன்னா அந்த ராமமூர்த்தியோட ஆளுங்க தான் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பயங்கர பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்க இதுல இருந்து பயந்து ஓடணும் அப்படின்றதுக்காக. ஆனா இது எதுவுமே நடந்து பாடு இருக்காது. இப்போ அவர் ஒளிச்சு வச்சிருந்த ஆளுங்க எல்லாரும் இறக்குறாரு. ஒரு உருவம் ஓடிக்கிட்டு இருந்து கொலுசு சத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்ததுன்னு சொன்னா இல்லையா, அது எல்லாமே இவரோட ஆளுங்க தான். பயமுறுத்துற நோக்கத்துல பண்ணிருப்பானுங்க, எதுவும் நடந்திருக்காது. இப்போ பொண்ணுங்க மேல நான் கை வைக்க மாட்டேன், நீங்களே அவ கதையை முடிச்சுட்டு வாங்கடான்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண அவங்க போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ரத்த காயங்களோட இவங்க படுத்துக்கிட்டே இருக்கும்போது ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த சீன் கனெக்ட் ஆகுது. ஆனா அது கூடவே அவங்களை கொல்லணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்க அந்த சமயத்துல ஒரு காக்கா இவங்களோட தலையில வந்து பயங்கரமா கத்துது. அதனால எல்லாரும் ஒரு மாதிரி நின்றுகிட்டே இருக்காங்க, கிட்ட போக பயப்படுறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இறந்து போன இவங்க அப்பாவோட உடல் இருக்கே அது உடைச்சிக்கிட்டு, அதாவது அந்த செவுத்து எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு வர ஆரம்பிக்குது. இவங்க அப்பாவோட ஆத்மா இவங்களுக்குள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா தாக்குறாங்க. அண்ட் மெயினான ஆள் இருக்கா இல்லையா, அவரை பிடிச்சி இந்த ட்ரெஷர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு என்ன நீ கொன்னுட்ட, என்ன தேடி வந்த என் பொண்ணு நீ கொல்ல முடியாது, ஏன்னா அவ பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லி அவரையும் தாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இந்த விஷயம் எல்லாமே மீடியாக்காரங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. தேச துரோகி அப்படின்ற மாதிரி காளிதாஸ் குற்றம் சாட்டப்பட்டார் இல்லையா, இப்போ அவருக்காக விருதுகள் எல்லாத்தையும் அளிக்கிறாங்க. அவரோட வேலையை பத்தி ஹீரோயினுக்கு கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி உடம்புக்கு முடியாம இருக்க இவங்களை நம்ம காமிக்கிறாங்க. கடைசியா ஒரு முறை பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி காளிதாஸோட ஆவி அங்க போக இவங்க அந்த ஆவியை பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷத்தோட உடம்புக்கு எல்லாமே சரியா எழுந்து நிக்கிறாங்க. அண்ட் இவரும் பெரிய மனமே இல்லாம அங்க இருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்பா விட்டுட்டு போன ட்ரெஷரை இந்தியாவுக்காக எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவாக்குவேஷன் டீமோட ஃபுல்லா போய் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு பாம்பு சிலை போட்ட காயின் மாதிரி ஒண்ணுத்து அந்த குகையில இருந்து எடுக்கிறாங்க. அது அங்க இருக்கிற டீம் கிட்ட காமிக்கணும் அப்படின்ற மாதிரி போக அந்த காயின் பொத்துன்னு கீழே விழுது. இவங்களை ஏதோ ஒரு உருவம் பட்டுன்னு இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சு அந்த இடத்துல இருந்து அவங்க காணாம போயிடுறாங்க. அங்க இருக்கிற மொத்த டீமுக்கு என்னாச்சு ஏது நடந்தது அப்படின்றது ஒன்னும் புரியல. சோ இன்னும் கதை முடியல, இன்னும் அமானுஷங்கள் அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய சீரீஸ் அண்ட் மூவிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது இந்த வீடியோல நிறை குறை ஏதாவது இருந்தது அப்படின்னா மறந்துடாம அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.